என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். 400 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வர்ற அவல லட்சணம் தமிழ்நாட்டில் நடைபெற்று இருக்கிறதால இப்போ எதுக்கு திரும்பல அந்த கூட்டம் மாநாடு தெரியுமில்ல? எங்கள்கிட்ட எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்தியா? அடுத்த ஆட்சியே நாங்கள் தான் காட்டுவதற்கு இத்தனை கோடி செலவு. யார்கிட்ட காட்டுறதுக்கு? தமிழக வெற்றி கழகத்திடம் காட்டுவதற்கு. கொங்கு கோட்டை எங்கள் கோட்டை தான் சொல்கிறதுக்கு நொங்கி எடுக்க போகிறானுங்க எங்கள் தம்பியை. 41 பேர் மரணத்திற்கு பின்னணியில் இருந்து இயக்குபவர்களை இன்னும் அழைக்கவில்லை. தெரியுதுங்களா? நேற்றைய தினம் எங்களது பொதுச் செயலாளர்கள் ஒரு பெரிய பட்டியலை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த பட்டியலாம் அவங்க விசாரிக்கணும். அப்படி விசாரிக்கிற போது யார் பதறுவா யார் கதறுவாங்கிறத இந்த கண்கள்லாம் பார்க்க இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர் டீலிங் இருக்குது தெரியுமில்ல? நீ வந்தாலும் சரி, அண்ணா திமுக வந்தாலும் சரி எங்களுக்கு மகிழ்ச்சி. அவன் வரக்கூடாது. அவன் தான் இப்போ பெரியாரை பெருசாக தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே கூட இல்லை. எப்படியும் கொண்டு வந்துருக்கோம். அம்பேத்கர் அளவுக்கு அதிகமாக தூக்கி பிடிக்கிறாங்க. அகில இந்திய அளவில் ஒரே ஒரு தலைவரை தான் கொள்கை தலைவராக ஏற்றிருக்காங்க. அதுவும் அம்பேத்கர். மற்ற 4 தலைவர் தமிழ்நாட்டு தலைவர்கள். அதில் பிஜேபி தலைவர்கள் எவனுமே இல்லை. காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராசரை வச்சுருக்கான். அப்படி காண்டில் இருக்கிறானுங்க. இப்போ பாஜகவுடைய அஜெண்டா திமுக வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்றது தெரியல. அந்த தூய்மை பணி அப்போ பிரச்சனை நடக்கும்போது நேரடியாக வந்து பார்த்தாங்க. ஆசிரியர்கள் போராட்டம் இப்ப தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் இத்தனை போராட்டங்களும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவோடு தான் நடக்குது. நாங்க தான் தூண்டி விட்டுருக்கிறோம். மெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். பல்லடத்தில் நடந்த ஒரு மாநாடு, மகளிரணி மாநாடு, திமுகவின் மேற்கு மண்டலத்தின் மகளிரணி மாநாடு நடந்துச்சு. கிட்டத்தட்ட 39 தொகுதிகளுடைய நிர்வாகிகள் நிறைய பேர் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. 1.5 லட்சம் பேர் வந்து அதில் கலந்து கொண்டு சிறப்பிச்சிருக்காங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி, எம்பி கனிமொழி அப்படின்னு எல்லாருமே வந்து பேசியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அதில் வந்து பேசப்பட்டது. எப்படி பார்க்குறீங்க? அதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது அந்த மாநாடு? பார்த்தீங்களா, ஒரு கட்டுக்கோப்பான ஒரு மாநாடு. பெண்கள் மாநாடும் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்குது. பெண்களின் ஓட்டுக்களை திமுக உறுதி செய்யுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதில் வந்து பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? பல்லடத்தில் நடந்துச்சு அதானே? அது இந்த இங்கே ஆதிபராசக்தி கோயில் இருக்குல்ல, தெரியுமா? மேல்மருவத்தூர் அங்கே நடத்தியிருக்கலாம். அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. எல்லாம் கோயிலுக்கு அந்த மாதிரி கலர் போட்டுக்கிட்டு தான் போய் உட்காந்துட்டு இருப்பான். தெரியுமில்ல? பார்த்து சிவப்பு கலரில் ஒரு ஆமாம். இப்படி ஒரு மாநாடு. ஒருவேளை ஆதிபராசக்தி கோயிலுக்கு வந்தவளையெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்களா என்னங்கிறது தெரியலை. ரெண்டாவது, ஏன் திருப்பூரை மையமாக வச்சு பல்லடத்தை மையமாக வச்சு இந்த மகளிர் மாநாடு போட்டாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இதில் இன்னொரு தமிழ் பெண்கள் பாதுகாப்பு மாநாடா? வெல்லும் தமிழ் பெண்கள். அதில் கலந்து கொண்டது எல்லாம் யார் தெரியுமில்ல? எல்லாம் வட இந்திய பெண்கள். இங்கே உள்ளவங்க இல்லை. அது இங்கே உள்ளவங்கன்னா கூடுமானவரை திருப்பூர், பல்லடம் அந்த பகுதியில், கரூர் அந்த பகுதியில் வந்து அதிகமான தொழிற்சாலைகள், பனியன் தொழிற்சாலை, துணி தொழிற்சாலைகள்லாம் நிறைய இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பெண்கள்லாம் போய் வேலை செய்கிற இடம் அங்கே தான். அங்கே இப்போ என்ன செஞ்சுட்டாங்கன்னா, எல்லா கம்பெனிக்கும் ஒரு உத்தரவு. உங்கள் கம்பெனியில் எத்தனை பேர் இருக்காங்க? 1200 பேர். உங்கள் கம்பெனியில் ஓகே, ஒரு பொண்ணு கூட எங்கள் கம்பெனியில் வேலை செய்யக்கூடாது. எல்லா பெண்களுமே நாங்கள் உடை கொடுத்துருவோம் ஒவ்வொரு கம்பெனிக்கும். போட்டுட்டு நேராக பல்லடத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலில் பல காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த உடையை மாட்டி விட்டு மாநாடு. நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நான் ஆதாரபூர்வமாக தான் அதெல்லாம் நம்ம வாயாலெலாம் பேசக்கூடாது. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஆள் பிடிக்கிற வேலை 400 ரூபா ஒரு ஆளுக்கு. ஒவ்வொன்றா போனால் தான் அது புரியும். பள்ளி சிறுமிகளை, இதெல்லாம் வந்து பள்ளி சிறுமிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது? வாழைத்தாரு அங்கேயே இருந்தால் வீணாக போயிடல சார். அது அங்கேயே இருந்தால் வீணாக தானே போகும். மாநாடு முடிகிற கிலோ வெடிக்க போயிட்டான் தலைவர்களாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே. அடுத்து கனிமொழி பேசியது, இது பழசு. நீங்க மூடுங்க. அவங்க மூடுறேன்னு தான் சொன்னாங்க. மக்கள் ஓட்டு போடல. 2016 அவங்க வாக்குறுதியே கொடுத்தாங்க. முதல் கையெழுத்து வட மாநில பெண்கள். மாநாட்டு கூத்துகளை பார்த்தா எதுக்கு இந்த மாநாடு? காசு இருக்கு, பண்றாங்க, சரி பண்ணட்டும். குடிகாரர்கள் உள்ள
வருஷமா கிளை செயலாளராக இருக்கீங்க? நான் இப்போ கிளை செயலாளர் வந்து ஒரு 20 வருஷமா இருக்கிறேன். ஓகே, 20 வருஷமா? 20 வருஷம். சரி, ஓகே. திமுகவோட 3 கொள்கை. 3 கொள்கை. திமுகவோட 3 கொள்கைன்னா என்னத்த நான் சொல்றது? என்னத்தான் சொல்றது? சமத்துவம், சமூக நீதி, சமுத்திரம், சமயநீதி, சமிஹேதி, மூத்தரம், உதயநிதி, இன்பநிதி, இப்படி தான் கட்சி இருக்கு. கேட்டால் பீத்திக்கிறாங்க. இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட வட இந்திய பெண்களும் தமிழ்நாடு முழுவதும் குடும்ப கஷ்டத்திற்காக போய் வேலை செய்த திருப்பூர் பனியன் தொழிற்சாலைகளில் பணியாற்றுகிற பெண்களையும் கருப்பும் சிவப்பும் கொடுத்து உடைகளை கொடுத்து அழகு பார்த்து. இதில் இன்னொன்று நடந்துச்சு தெரியுமா? ஸ்டாலினுக்கு வந்து மேலே கருப்பு சால்வை போடக்கூடாதான், பிடிக்காதான். ஏன்னு சொல்லுங்கள்? ஏன்? வைகோ போட்டிருக்கிறார்ல. ஆமாம், அவர் போட்டுறதை போய் எடுத்து அவர்கிட்ட கொடுக்கலாமா? அதனால் காவல்துறை என்ன பண்ணுச்சுன்னா, இங்கே வா, என்ன மேலே கருப்பு சால்வை எடு. மாநாடு வெற்றிகரமாக 11 உபகரண பொருட்கள், 2 தண்ணி பாட்டிலு, மிச்சர் பாக்கெட்டு, அல்வா எல்லாத்தையும் கொடுத்து ஒரு பையில் நிரப்பி ஒவ்வொரு இருக்கையிலையும் வச்சாச்சு. நாங்களும் தான் கொங்கு மண்டலத்தில் மாநாடு நடத்தோம். கூட்டம் நடத்தினா அது மாநாடாக மாறிடுச்சு. 5 பைசா கொடுத்து கூட்டிகிட்டு வரல யாரையும். 400 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வர்ற அவல லட்சணம் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறதால இப்போ எதுக்கு திரும்பல இந்த கூட்டம்? மாநாடு தெரியுமில்ல, எங்கள்கிட்ட எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்தியா? அடுத்த ஆட்சியே நாங்கள் தான் காட்டுவதற்கு இத்தனை கோடி செலவு. யார்கிட்ட காட்டுறதுக்கு? தமிழக வெற்றி கழகத்திடம் காட்டுவது. கொங்கு கோட்டை எங்கள் கோட்டை தான் சொல்கிறதுக்கு நொங்கி எடுக்க போகிறானுங்க எங்கள் தம்பியை அங்கே. அது தெரியாமல் இப்படி ஒரு மாநாடுங்கிற பேரில், அதுவும் தமிழ் பெண்கள் மாநாடுங்கிற பேரில் கூத்தடிச்சு கும்மாளம் போட்டு முடித்து குடிகாரர்களை அன்றைக்கி நேற்று தெரியுமில்ல உங்களுக்கு, பல்லடத்தில் மதுபான கடை வியாபாரம் எவ்வளோ தெரியுமா? தெரியலையா? 9 கோடியாம். சூப்பரில் 9.63 கோடின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இதுதான் உங்களுடைய லட்சணம். ஆக நீங்கள் பல்லட மாநாடு இல்லை, பள்ளி இழிக்கிற மாநாடாக மாறி இருக்கிறது. அப்படியே பதறாங்க, கதறாங்க, உருட்டுறாங்க. ஒன்றுமே இல்ல. உதயநிதி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். என்ன? இந்த கூட்டத்தை பாற்று இனி எதிரிகளுக்கு அடுத்த 10 நாளைக்கு தூக்கம் இருக்காது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். நான்லாம் நல்லா தூங்கிட்டு தான் இருந்துச்சு வந்தேன். எங்கள் தலைவரும் நல்லா தூங்கியிருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆமாம், கூட்டத்தை பார்த்து நாங்கள் பயந்துட்டோம். என்னடா அப்படி திருப்பூர் பனியன் தொழிற்சாலையில் வேலை பார்த்த பொண்ணுகளில் பூரா வட இந்திய பொண்ணுகள், மாணவிகளை கொண்டாந்து இறக்குன்னு இறக்கி, இப்போ கூட்டம் பத்தாதுக்கு இன்னொன்று சின்ன பசங்களுக்கே சேலை கட்டி கொண்டாந்து நிப்பாட்டியிருப்பாங்க. இப்படி ஒரு அவமானகரமான மாநாடை, அசிங்கமான மாநாடாக நான் பார்த்ததே கிடையாது. இப்போ இன்னொன்று நான் சவால் விடுறேன் திமுகவுக்கு, நீ 5 பைசா கொடுக்காம இந்த கூட்டத்தை கூட்டினேன்னு சொல்லு. எல்லாருக்கும் தெரியும் அதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். நம்ம சவால் விடணும். இல்லை அதான் இல்லை இப்போ நடக்கிற உதயநிதி வந்து பீத்திக்கிறார்ல. இப்படி ஒரு மாநாடு வந்து யாராலையும் நடத்த முடியாது. ஒன்று சொல்லவா? அடுத்து எங்களுக்கு சேலம் இருக்குது. சேலமும் கொங்குக்குள்ளே தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். எங்களது ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மரியாதைக்குரிய செங்கோட்டையனார் களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் அறிவிப்பு வரும். ஏன் கொஞ்சம் அப்படியே இது பண்ணுறாங்கன்னா, ஜனநாயகன் 10ஆம் தேதியே வந்துடுதில்ல. ஒன்று, இந்த விடுமுறை காலங்களில் இந்த 10 நாளைக்குள்ளே என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிரம்மாண்ட மாநாடு சேலத்தில், அதுவும் அதே கொங்கு மண்டலத்தில் கூடுவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் மாதிரி 5 பைசா கொடுத்து நாங்கள் கூப்பிட மாட்டோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த வேலையில் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு, ஆங்கில புத்தாண்டுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்து போட்டிருக்காரு. அதில் சொல்லும்போது வருகிற பொங்கலை வந்து திராவிட பொங்கலாக, எல்லாரும் சமத்துவ திராவிட பொங்கலாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? திராவிட பொங்கல் அப்படின்றது எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? திராவிட பொங்கல் வந்து சேரியில் நடத்துவாங்களா? எல்லாருக்கும் தான். சேரியில் நடத்துறீங்க அப்படிலாம் இல்லை. திராவிட பொங்கல் வைக்கணும். எந்த இடத்துல நடத்த போகிறாங்க? எல்லாரும் அவங்க வீட்டில் வெளியில் வாசலில். ஏங்க தமிழர் பண்டிகை அது. காடு கழனிகளில் உழைத்து விட்டு கடைசியாக அறுவைகள் காலங்கள் வருகிற போது நெல் அறுத்து அதை பக்குவமாக பச்சரிசி அரைச்சி பொங்குகிற, சூரியனுக்கு படைக்கப்படுகிற முதல் பொங்கல். அதுதான் முதல் கடவுள் தமிழனுக்கு. அது எப்படி திராவிட பொங்கலாக இருக்க முடியும்? தமிழர்கள் கொண்டாடுவது தமிழ் பொங்கலாக தானே இருக்க முடியும். மடைமாற்றம் செய்றீங்களா? மத்திய அரசு கிட்ட இருந்து இப்போ வரியையும் இங்க இருக்கிற மக்களையும் காப்பாற்றுறது யாரு? திராவிடம் தானே, திமுக தானே. அதனால திராவிட பொங்கல் வைங்கன்றாரு. அதனால தான் அந்த பேருந்தெல்லாம் தமிழ்நாடு அரசுன்னு மாற்றாம திராவிட நாடு அரசுன்னு போட போறீங்களா? தமிழ்நாடு அரசு தானே போட்டிருக்காங்க. எங்கே போட்டிருக்காங்க? அரசு போக்குவரத்து கழகம்னு போட்டிருக்காங்க, அரசு விடுதிகள்னு போட்டிருக்காங்க, அரசு பல்கலைக்கழகம் தான் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. திராவிட அரசு அப்படின்னு கொண்டு வர போகிறாங்களா என்ன? எனக்கு புரியலை. திராவிடம் என்கிற சொல்லாடலை நாங்கள் கௌரவமாக பார்க்குறோம்.
எங்கள் கட்சி கௌரவமாக பார்க்குது. ஆனால் அதை ஒரு இனக்குருவாக மாற்றுவதற்கான வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப முற்றிலும் தவறானது. இந்த சமத்துவ திராவிட சமத்துவ பொங்கலா, திராவிட பொங்கல் அவ்வளோதான். திராவிட பொங்கல் அது எங்கே கொண்டாடுறான்னு பார்ப்போம். எப்பவுமே சமத்துவ பொங்கல் நடக்கும், எல்லாரும் அது வெல்ல முடியல, சமத்துவமாக கொண்டு போக முடியல. ஏன்னா சேரியில் கொண்டாடினா அவன் கோவிச்சுக்கிறான், அங்கே கொண்டாடினா சேரி கோவிச்சுக்குது, பிரச்சனையாக இருக்குது. அதனால் அந்த வார்த்தையை விட்டுரு, இது திராவிட பொங்கல். அதான் எங்கே கொண்டாட போகிறீங்கன்னு சொல்லுங்கள். இருளர்கள் வாழ்கிற குடியிருப்புகளை நடத்த போறீங்களா? கொண்டாட போறீங்கன்னா அப்படி கிடையாது சார். ஒட்டுமொத்தமா எல்லாரும் திராவிட பொங்கல் அவங்கவுங்க வீட்டு வாசல்ல வைக்கக்கூடிய அந்த பொங்கல் அது திராவிட பொங்கலா இருக்கும். அது தமிழர் பொங்கல், கோலமிட்டு கொண்டாடணும் அதை அப்படின்றது. அது தமிழர் பொங்கல். மடைமாற்றம் செய்வதற்கான ஒரு வேலையை இப்போ இவங்க தொடங்கிட்டாங்க. இப்போ இன்னொன்று சொல்லுமா, தமிழ் மொழி அப்படிங்கிறத மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். திராவிட மொழி அதை மாற்றுங்களேன். ஏன் தமிழ்னு பேர் வச்சுருக்கிறீங்க? ஏதோ இப்போ ஒரு மறைமுகமான திட்டத்தோடு இந்த திமுக கும்பல் இறங்கியிருக்கு. தமிழை அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும், தமிழர்கள் என்கிற அந்த நிலைப்பாட்டை மாற்றுவதற்கும் இன்றைக்கு உங்களுக்கு கடைசி இதுதான். இந்த பொங்கல் தான் கடைசி பொங்கல். நீ அதிகாரத்தை சுவைக்கவே முடியாத பொங்கல் இதுதான். நீங்கள் இன்னமே வருஷா வருஷம் நீங்கள் உங்கள் வீட்டில் கொண்டாடுங்க திராவிட பொங்கல். உங்கள் வீட்டில் நீங்கள் வாசப்படி இருக்கு, உங்களுக்கு குழி நோண்டி அடுப்பு கட்டி பள்ளையம் போட்டு அழகாக கொண்டாடுங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு நீங்கள் மாட்டுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை மடமைவாதிகளுக்கு கொடுத்தாலும் சரி, உங்கள் வீட்டில் கொண்டாடுகிற அடுத்த பொங்கல் உங்கள் வீட்டில் தான். எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? ஆமாம், உறுதியாக சொல்கிறோம். தமிழக வெற்றி கழகம் என்னைக்கு தோன்றுச்சோ அன்னைக்கு இப்போ என்ன அடுத்த மாநாடு எங்காவது போடுவாங்க பாருங்கள். இது எல்லாமே யாருக்காக தெரியுமில்ல? பயத்தின் வெளிப்பாட்டு. தமிழக வெற்றி கழகத்தை கண்டு அஞ்சு நடுங்குகிற மாநாடுகள் இவைகள். இதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் காலங்களில் இவ்வளோ பெரிய மாநாடுகள்லாம் கூட்டியிருக்கிறாங்களா? ஆள் பிடிச்சி கொண்டாந்துருக்குறாங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கேயாவது எப்பாவது ஒரு மாநாடு போடுவாங்க. அந்த மாநாட்டுக்கு பேர் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தின் 5வது மாநில மாநாடு, 6வது மாநில மாநாடு அப்படின்னு போடுவாங்க. இப்போ பாருங்கள், நாமக்கல்லில் உண்டு என்ன நெசவாளர்கள் மாநாடுன்னு போடுவான். இருக்குது பாருங்கள் அவங்க வேடிக்கையெல்லாம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமில்ல? தமிழக வெற்றி கழகம் தான். எல்லாத்துக்கும் தமிழக வெற்றி கழகம்னா? ஆமாம், இப்போ இருக்கக்கூடிய முதன்மையான எதிர்க்கட்சி அதிமுக தான். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது எதிர்கட்சியாக இருந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் அவங்களுக்கும் இன்னும் பதவி 3 மாதம் தான். அவங்களும் கனவு பெருத்த கனவுல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வாழட்டும், மிக்க நன்றி. ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய பேர் இயக்கம், அந்த இயக்கம் அழிந்து விடக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். ஆனால் அழித்து கொண்டிருக்கிற பாஜகவோடு அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்றால் அதை காப்பாற்றுறதுக்கு மற்றும் ஒரு எங்கே இருந்தாலும் ஒரு இறை தூதர் வந்தால் தான் காப்பாற்றணும். நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சு பரவலாக அடிபட்டு. என்ன செக் பாயிண்ட்? அதாவது இந்த 41 பேர் விசாரணை இப்போ நடந்த கரூர் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. டெல்லி சிபிஐ தொடர்ந்து 4வது நாளாக இந்த விசாரணை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், சிடி நிர்மல்குமார் எல்லாரும் அங்கே போகிறாங்க. அடுத்து நடக்கக்கூடிய சம்பவம் என்னவா இருக்குன்னா, இந்த 41 பேர் இறந்ததற்கு காரணம் விஜய். ஒருவேளை ஒரு கூட்டணிக்கு ஒத்துக்காவிட்டா, என்டிஏக்குள்ள வரலன்னு ஒத்துக்கலன்னா, விஜய் அவர்கள் தான் முதல் குற்றவாளி, A1 குற்றவாளின்னு சொல்லி அவரை சிறை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அதனால கரூர்ல என்டிஏ கூட்டணிக்கு வந்துருவாரு அப்படின்ற ஒரு பேச்சு பரவலா அடிபடுது. கரூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தால் நியமிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர்லேருந்து மாவட்ட காவல்துறை ஆணையர் வரை டெல்லியில் முகாமிட்டிருக்காங்க. எல்லார்கிட்டையும் விசாரணை நடக்குது. கிட்டத்தட்ட 56 பேரிடம் விசாரணை நடைபெற்று கொண்டிருப்பதாக தகவல். இதில் தெரிந்த முகம் புஷி ஆனந்த் அவர்களும் அண்ணன் ஆதவர்ஷனா அவர்களும் அண்ணன் நிர்மல்குமார் அவர்களும்ங்கிறதுனால, ஏன்னா போலீஸ் பேர் தெரியலையே, போலீஸ் முகம் தெரியாது யாருக்கும். இவங்களையே இப்போ போகஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல விளம்பரத்தை தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்து கொண்டு விளம்பரமாக பார்க்குறீங்க? ஆமாம், நாங்கள் விளம்பரமாக தான் பார்க்குறோம். இதை சிபிஐ விசாரணை கூட இல்லை. எங்களுக்கு என்ன நெருக்கடி? எங்களுக்கு ஏன் நெருக்கடி? யாருங்க மலேசியாவில் விஜய் அவர்கள் சொல்லும் போது நாங்கள் என்னைக்கு தனியாக வந்திருக்கோம், அணியாக தான் வருவோம் அப்படின்னு ஒரு இது ஹிண்ட் கொடுத்தாரு. ஆமாம், அந்த அணியா வருவோன்றதுக்கான அர்த்தம் என்ன? என்டிஏல வர போறோன்றது அர்த்தமா இல்லை அர்த்தமா இருக்கா? முதல் அணியே நாங்கள் தான். அந்த முதல் அணியில் சில கட்சிகள் கூட்டணி சேர காத்திருக்கிறது. எங்கள் ஐயா செங்கோட்டையனார் அவர்கள் அதை விரைவில் அறிவிக்க இருக்கிறாங்க தலைவருடைய ஒப்புதலோடு. அது பொறுத்துருங்க. அதை இப்போவே நாங்கள் பிரதிபலிச்சிட முடியாது. சில கட்டுப்பாடுகளோடு பயணிக்க வேண்டிய சூழல் ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 41 பேர் மரணத்திற்கு பின்னணியில் இருந்து இயக்குபவர்களை இன்னும் அழைக்கவில்லை, தெரியுதுங்களா? நேற்றைய தினம் எங்களது பொதுச் செயலாளர்கள் ஒரு பெரிய பட்டியலை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த பட்டியலாம் அவங்க விசாரிக்கணும். அப்படி விசாரிக்கிற போது யார் பதறுவா யார் கதறுவாங்கிறத இந்த கண்கள்லாம் பார்க்க இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க.
நீங்கள் இந்த இதை காரணம் காட்டி எங்களை எல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா விழுந்து போயிருவீங்க. ஏன்னா அப்பழுக்கற்றவர்கள் நாங்கள் ஏன் பாரதிய ஜனதாவோட கூட்டணிங்க? எங்களுக்கு எதுக்கு நீதிமன்றங்கள் இருக்குது? நீதிமன்றத்தை மிஞ்சிய மற்ற எவையும் நாங்கள் சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள். நீங்கள் வாங்க, நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணி, நீங்கள் திமுகவுக்கு வேணாம் அந்த நெருக்கடி. இப்போ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர்டீலிங் இருக்குது தெரியுமில்ல? நீ வந்தாலும் சரி, அண்ணா திமுக வந்தாலும் சரி எங்களுக்கு மகிழ்ச்சி. அவன் வரக்கூடாது. அவன் தான் இப்போ பெரியாரை பெருசாக தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் கூட இல்லை. எப்படியும் கொண்டு வந்துருக்கோம். அம்பேத்கர் அளவுக்கு அதிகமாக தூக்கி பிடிக்கிறாங்க. அகில இந்திய அளவில் ஒரே ஒரு தலைவரை தான் கொள்கை தலைவராக ஏற்றிருக்காங்க, அதுவும் அம்பேத்கர். மற்ற 4 தலைவர் தமிழ்நாட்டு தலைவர்கள். அதில் பிஜேபி தலைவர்கள் எவனுமே இல்லை. காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராசரை வச்சுருக்கான். அப்படி காண்டில் இருக்கிறானுங்க. இப்போ பாஜகவுடைய அஜெண்டா திமுக வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை. ஏன்னா 5 வருஷம் அவங்க எப்படி ஓட்டினாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அண்ணா திமுக வெற்றி பெற்றே ஆகணும், ஏன்னா அது கூட்டணியில் இருக்குது. ஆனால் நீங்கள் 2 பேரில் யாராவது ஒரு ஆள் எதிரி ஆட்சி அப்படிங்கிறதுல நீங்கள் கவனமாக இருங்க. அவன் உள்ளே வந்துடவே கூடாதுங்கிறது தான் பாஜகவுடைய அஜெண்டா. இதை தீர்மானிப்பதே திமுக தான். அமித்ஷா வந்துருவார். அமித்ஷாவுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குது. அமித்ஷா முடிவு பண்ணிட்டால் விஜய் வந்து இந்த என்டிஏக்குள்ளார உறுதியாக வருவார். அதுவும் பிப்ரவரிக்குள்ளே ஒரு உறுதியாக வந்தே விடுவார்ன்றது தான் கூற்றா இருக்குது. ஏன்னா அமித்ஷா என்ன பெரிய ஜாம்பவானா? அப்படி தான் சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு புரியலை. அமித்ஷா என்ன இந்தியாவுடைய தந்தையா? கிட்டத்தட்ட அப்படி பேசுகிறாங்க. பேசுகிறவங்கள செருப்பை கொண்டு அடிங்க. நான் சொல்கிறேன், அமித்ஷாலாம் எங்களுக்கு பொருட்டே இல்லைங்க. அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரட்டும், என்ன கூட்டத்தை நீங்கள் காசு கொடுத்து கூட்டுறீங்கன்னு பார்ப்போம். எங்கள் தலைவர் வரட்டும். எங்கள் தலைவர் ஆந்திரா கூடாது சார். அந்த தலைவர்களுக்கெல்லாம் கூட்டம் அப்புறம் எப்படி அவர் ஒரு ஆளுமைன்னு சொல்கிறீங்க? கூட்டமே வராத. கூட்டத்துக்கும் ஆளுமைக்கும் வித்தியாசம். ஆமாம், ஒருத்தன்றது வேற, ஆளுமைன்றது வேற. இந்தியாவே என் கையில் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு கூட்டம் வரணுமா இல்லையா? புரியுதுங்களா இல்லையா? அந்த தலைவனை பார்க்கணும். ஐயோ, அரசியல் மயத்துல பார்க்கும்போது, அதிகார மயத்துல, அதிகாரம் அரசியல்ல பார்க்கும்போது அந்த அதிகாரத்துக்குலாம் நபரா இருக்க இல்லை, அந்த அதிகாரத்துக்கெல்லாம் நாங்கள் பயந்தவங்க கிடையாது. அமித்ஷா இல்லை, 1000 அம்சாக்கள் வரட்டும், நாங்கள் பயந்தவங்களே கிடையாது. பயந்தவங்களே இல்லதான். பாஜகன்ற பேர் மட்டும் சொல்ல மாட்டோம். எங்க சொல்ல நான் இல்லாதவங்களுக்கு போய் நம்ம ஏன் பேரை சொல்லி அவனுக்கு ஒரு விளம்பரத்தை கொடுக்கணும்? அதுங்க எங்கள் தலைவர் வாயால் சொல்லணுமா என்ன? சொல்லுங்க. அவர் ஒரு வார்த்தை புளியங்கொட்டைன்னு சொன்னால் அதுதான் அன்னைக்கு ஹைலைட்டே. அது தெரியுமா தெரியாதா? அதனால தான் சொல்கிறது இல்லை அவர். ஏன்னா அவருக்கான மேன் பவர் என்பது ஒரு வார்த்தை வெளியில் வந்துச்சுனாவே அது கூடுதலான பவராக இருக்கிறதுனால தான் அவர் குறைச்சிக்கிறார் எல்லாத்தையும். நாங்கள் சொல்கிறோம்ல, அமித்ஷா எங்களுக்கு ஆளே இல்லைன்னு சொல்கிறோம்ல, எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அமித்ஷாலாம். நீங்கள் டெல்லியில் வேணால் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, வட மாநிலங்களில் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, தென் மாநிலங்களில் எங்கள் கண்ட்ரோல். தமிழ்நாடு மட்டும் இல்லை, அது தெரியுமில்ல உங்களுக்கு. ஆந்திராவில், கர்நாடகாவில், கேரளாவில் வலுவாக காலூன்றி நிற்கிற பேர் இயக்கமாக இன்னைக்கு நாங்கள் தான் உண்மையிலேயே திராவிட நாடுகளின் சங்கமுமே. ஆந்திராவுக்குலாம் போயாச்சு. இப்போ ஆந்திரா, கர்நாடகா. ஆமாம், தெரியாது அவங்களுக்கு. அதிகமான அங்கே இருக்கிற ஆந்திராவில் இருக்கிற நம்ம பவன் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இதே நெருக்கடியை கொடுத்தாங்க அன்னைக்கு துணை முதலமைச்சர், அதே நெருக்கடியை தமிழ்நாட்டில் விஜய்க்கு கொடுக்குறாங்க, அவர் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்லிட்டார். அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு, தெலுங்கானாவில் கூட இன்னைக்கு அதிகமான ரசிகர்களை கொண்ட ஒரு தலைவர் யாருன்னா அது விஜய்னு அவர் சொல்கிறார், நான் சொல்லலை. கேரளாவில் இருக்கிறவங்க இப்போ காங்கிரஸ்காரர்கள் என்ன சொன்னாங்க, தாவேக்காவை நமக்குள்ளே கொண்டு வந்துட்டா. இங்கே தமிழ்நாட்டில் இப்போதான் 2026க்கு போட்டியே போட போகுது. இன்னும் வேட்பாளர்கள் தேர்வு இன்னும் நிறைய ஏகப்பட்ட இது இருக்குது. முதல்ல இந்த தேர்தலை நம்ம முடிக்கணும். அதற்கப்புறம் தான் நமக்கு வந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. கேரளா தேர்தல் வருது சார். ஆனா அங்க கூட்டணி பேச்சுவார்த்தை போகணும்ல. இங்க பேச்சுவார்த்தையே இல்ல, ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாருங்க, காங்கிரஸோட ஒரு இணக்கம் ஆயிட்டாங்களே. இதோ இப்ப கூட இவரெல்லாம் உங்க வாயில இருந்து வந்துருச்சா? நான் சொல்லக்கூடாது நினைச்சா நீங்க சொல்லிட்டு காங்கிரஸோட யாரு கூட்டணி? திமுக. எங்க என்ன இப்ப கூட நடந்துச்சு. இப்ப கூட செல்வ பெருந்தகை எல்லாரும் அந்த குழுவெல்லாம் போய் பேசி. செல்வ பெருந்தகைலாம் ஒரு இதா சொல்லுங்க. சரி, அகில இந்தியா முடிவெடுக்க உங்களுக்கு பெரிய ஆளா இல்லாம இருக்கலாம் சார். காங்கிரஸ் கட்சியோட பொதுச் செயலாளர் அதெல்லாம் அவரே தூக்கி வீசுற அளவுக்கு சார் அவரு. அவரே தூக்கி வீசுறதுக்கு தமிழக காங்கிரஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது தெரியுமா தெரியாதா? இந்திய தேசிய காங்கிரஸ் உன்னிப்பா கவனிச்சுட்டு வாயை பொத்து விஜய் வந்தா நம்ம 4 மாநிலத்துல. நீங்க நியாயமா சொல்லுங்க, ஒரு தேர்தலை கூட சந்திக்காத தமிழக வெற்றி கழகத்தோட சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும்னு விரும்புவாங்களா? தொடர்ந்து வெற்றியை தந்துக்கிட்டு இருக்க திமுக கூட்டணியோட சேர்ந்து வெற்றி பெறணும். அடுத்து அங்கே அவங்களுக்கு 20 எம்பியை வந்து இங்கே 40 எம்பிக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அங்கே குரல் கொடுக்கறதுக்கு பார்லிமெண்ட்டில் இந்தியா கூட்டணி அதை பற்றி யோசிப்பாங்களா? அடுத்து 2029 தேர்தலை பற்றி யோசிப்பாங்களா? நேரடியாக விஜய் கூட வந்து சேர்ந்து சொல்லிடுவாங்கன்றது என்ன மாதிரி லாஜிக்? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இப்போ எத்தனை எம்பி? 6. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, தமிழ்நாடு, மொத்தம் 5 மாநிலம். 5 மாநிலத்திலேருந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் காங்கிரஸுக்கு 30 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போவாங்க.
நீங்க சொல்றது எதிர்காலம் சார். இது நடக்கலாம் அப்படின்னு நினைக்கிற விஷயம். இல்லை அதுதான் உண்மை. அதனால தான் காங்கிரஸ் வந்து தாவேக்காவோடு கைகோர்ப்பதற்கு தயாராக இருக்குது. இப்போ தாவேக்கா கூட்டணி காங்கிரஸோடு சேர்ந்தால் கேரளா முழுமைக்கும் எல்லாத்துலேயும் வெற்றியாகும். கர்நாடகாவிலும் இதே தான் நிலைமை, ஆந்திராவிலும் இதே தான் நிலைமை. இங்கே தமிழ்நாட்டிலேயே இவருக்கு வருகிற கூட்டம் ஓட்டுகளாக மாறாதுன்ற ஒரு பொருள் இதே தான் எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம். இதே தான் இந்த திமுக கும்பல் எம்ஜிஆருக்கும் சொன்னது. ஆனால் என்ன நடந்துச்சு? 13 வருஷம் வனவாசம் போன கட்சி திமுக. புரட்சி தலைவர் ஒரு முறை கூட திமுகவை வெற்றி பெற வைக்க முடியும். புரியுதுங்களா? ஹிஸ்ட்ரி சோஸ்திமிவே, வரலாறு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை நான் மனசில் நிறுத்திக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேட்குறீங்கள, இப்போ தமிழக வெற்றி கழகம் தேர்தலையே போட்டிடுங்க. ஒரு நொங்கு மரம் இருக்குல்ல, பனை மரம், முதல்ல அது பிரசவத்தில் நொங்கு காய்க்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நொங்கு சாப்பிட்ருக்கீங்களா? நீங்கள் அந்த மரத்தை பார்த்துருக்குறீங்களா? கொலையாக தள்ளும், புதுசு, அதனுடைய சுவையே வேறு. பனைமரம் போன்றவர்கள் நாங்கள், தெரியுமா உங்களுக்கு? ஆக நீங்கள் மற்ற கட்சியெல்லாம் கவனித்து நீங்கள் பாருங்கள். இப்போ புது கட்சி தானே, ஏன் எங்களை பற்றியே பேசணும்? ஏன் எங்களுக்கு எதிராகவே மாநாடு நடத்தணும்? அந்த மாநாட்டில் ஏன் எங்களையே பேசணும்? அதிமுகவே மறந்துட்டாங்க. இப்போ அடுத்து பொதுக்கூட்டம் போட்டா, பொதுக்கூட்டம் தான் அது, மாநாடெல்லாம் கிடையாது. இந்த மாநாட்டிலையும் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் விமர்சித்து பேச எங்கேயாவது பேசுவாங்க. அது ரகசிய உடன்பாடு இருக்குன்னு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஆளுமையாக வருகிற போது அதிமுகவும் திமுகவுமே கூட்டணி சேர்ந்து விஜய் எதிர்ப்பாங்க. அதிமுகவும் திமுக சேர்ந்து விஜய் எதிர்ப்பாங்க. ஆமாம், இது நடக்க வலிமையான ஒரு தலைவராகவும் கட்சியாகவும் தாவேகா மாறிடும். நீங்கள் மாறப்போகுது. நீங்கள் இது நடக்கலைன்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். எதிரியும் துரோகியை வீழ்த்தணும்னு நினைப்பாங்க அவங்க பார்வையில். புரியுதுங்களா? எங்களுடைய பார்வை என்னென்னா, சரி, பெருந்தகை பேரறிஞர் அண்ணா கண்ட பேரியக்கம் ஒன்றான இருந்தால் சந்தோஷமும் நாங்கள் நினைப்போம். எங்களுடைய பார்வை அது. அவங்களுடைய பார்வை என்னென்னா, 2 பேரையுமே எதுக்குறானே, விடாமல் இந்தியாவில் இருக்கிற தேசிய கட்சியில இழுக்கிறானே. ஆத்திரமும். அவர் 2 கட்சியெல்லாம் எதிர்க்கல, திமுக மட்டும்தான் எதிர்க்கு. யாரு? விஜய் அவர்கள் 2 கட்சி எங்க எதிர்க்கிறார்? திமுகவை தான் எதிர்க்கிறார். அதிமுகவை எங்கேயும் எதிர்க்கவே இல்லையே. இல்லை நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க. நான் புரிஞ்சுக்கல. அவர் வெளிப்படையா அதிமுகவை இன்னும் பெரிய அளவுக்கு விமர்சிக்கவே இல்லை, எதிர்க்கிறேன்னு சொல்லவே இல்லை. அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கட்சி பேரே எங்கள் தலைவர் உச்சரிக்கிறது இல்லை. களத்தில் இல்லாதவங்களை போய் உச்சரிச்சுக்கிட்டு யாரு தான் சார் இப்போ களத்தில் இருக்கா? யாருமே களத்தில் இல்லைன்னா இப்போ யார் தான் களத்தில் இருக்கா? நாங்கள் தான். தாவேக்கா இருக்கா? நாங்கள் தான் இருக்கோம். உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு புரியாமல் என்ன இருக்கிறீங்க? அரசியல் புரிதலோடு அலச வேண்டும். முதல்ல தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் களத்தில் இருக்கு. எந்த களத்தில் இருக்கு அதையாவது சொல்லுங்க. தேர்தல் களத்தில். தேர்தல் களத்தில் தான் களத்தில் நிற்கிறோம். தேர்தல் களத்தில் இருக்கீங்க, தேர்தலில் போட்டியிட போறீங்க. உங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்றீங்க, எல்லாம் சரிதான். அதெல்லாம் இப்போ மாறப்போகுதுன்னு கொஞ்சம் நாள் அதுவே மாறப்போகுது. என்னன்னு? காங்கிரஸ் எல்லாம் எங்க பக்கம் வரப்போகுதுல்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் சார், இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்கள் பிரச்சனைகள்ல தாவேக்கா எங்கெல்லாம் இருக்கு அதுக்கு வாங்க. தேர்தல் களத்துல தாவேக்கா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அது மிக முக்கிய ஒரு புது கட்சி, ஒரு பெரிய அளவுக்கு கூட்டம் அவங்களுக்கு இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு இருக்குன்னும் போது. ஆனா மக்கள் பிரச்சனையில தாவேக்கா எங்க நிக்குது? மக்கள் பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்கு. எதை பேச சொல்றீங்க? எதை பேசுனீங்க? எல்லாமே பேசிக்கிட்டு தான் இருக்கும். நேத்து கூட இந்த தம்பி ஒருத்தனை, வட மாநில தம்பி ஒருத்தன், பிறப்புக்கும் எல்லா இருக்கும் அந்த தத்துவத்தை உள்வாங்கிறதுனால சொல்லுவாங்க. கொடூரமாக 80 தையல், 40 இடத்திற்கு மேற்பட்ட இடத்துல வெட்டு, போதையில் ட்ரீம்ஸ் பண்ணுவதற்காக செஞ்சாங்க. மாசு சொல்கிறாரு, இங்கே போதையே இல்லைன்னு பொய்யா பேசுகிற அமைச்சர்களை பக்கத்தில் வச்சுருக்கிறீங்க. எங்கள் தலைவர் ட்விட்டரில் போட்டிருக்கிறாரு, என்ன நாடுன்னு கேட்டிருக்காரு, காரி துப்பி இருக்கிறாரு. 1. பரந்தூர் விமான நிலைய போராட்டம், அஜித்குமார் மரண போராட்டம், எதுக்கு தான் போலேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனைங்க இல்லை, எல்லாமே பிரச்சனையாக இருக்கும்போது எதைத்தான் கையில் எடுக்கிறது? எல்லாத்துலேயும் தானே இருக்கணும். எல்லாத்தையும் தான் எடுக்கணும். ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்து இன்னைக்கு 6வது நாளாக நடந்துகிட்டு இருக்கு. என்ன பேசியிருக்காரு இது வரைக்கும்? என்ன பேசியிருக்காரு? என்ன வாக்குறுதி வாக்குறுதி கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கு ஆதரவா போய் இப்பவும் சொல்றோம். இப்பவும் சொல்றோம் ஆதரவா நடந்துகிட்டு இருக்குன்றதை. தமிழக வெற்றி கழகம் இன்று வரை அவர்களுக்கான ஆதரவு நிலையை கடுமையாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. செவிலியர்கள் போராட்டத்தில் எங்க இளம் தலைவர்கள்லாம் போய் நள்ளிரவில் போராட்டத்தில் ஆதவ அர்ஜுனாவும் சிடி நிர்மல்குமாரும் நேரா போய் அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சாங்க. அதை என்ன தெரியுமா சொன்னாங்க? இவங்களே தூண்டி விட்டு இவங்களே போய் உட்கார்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்றது தெரியல. அந்த தூய்மை பணி அப்போ பிரச்சனை நடக்கும்போது நேரடியாக பார்த்தாங்க. ஆசிரியர்கள் போராட்டம் இப்ப தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் இத்தனை போராட்டங்களும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவோட தான் நடக்குது. நாங்க தான் தூண்டி விட்டுருக்கிறோம், அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இல்ல எதுக்குன்னா, நேர்மையான உரிமைகளை கேட்பதற்கு களத்துல நின்று போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே போராட்டம், எல்லாம் போராட்டவாதிகளா உருவாக்கிட்டாங்க. இந்த ஆட்சியில
ஆசிரியர்களா உருவாக்கணுமோ இல்லையோ போராட்டவாதிகளா உருவாக்கி விஜயை கண்டுதான் இந்த ஆட்சி நடுங்குது. திமுகவை விஜயை கண்டு தமிழக வெற்றி கழகத்தை கண்டுதான் நடுங்குதுன்னா, நீங்க ஒரு போராட்ட களத்துல விஜய் அவர்கள் நேரடியா இந்த விஷயத்துல இறங்குனா அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் இல்லையா? இல்ல, அது அதையுமே- கிடைச்சதுன்னா இல்ல, அது அது- விஜய் அவர்களுக்கு தானே ஒரு பெயர். அதை தான் சிண்டு முடிகிறாங்களே. இப்போ நாங்கள் தான் இப்போ இந்த போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கோம். அது தெரியுமா தெரியாதா? தமிழக வெற்றி கழகம் தெரியல. தமிழக வெற்றி கழகம் தான் நடத்திக்கிட்டு இருக்கு. அதன் சார்பில் தான் இப்போ நடக்குது எல்லா போராட்டமும். ஆனா நீங்க பின்னாடி தான் இருப்பீங்க, முன்னாடி வரமாட்டீங்க. வரமாட்டோம். களத்துல வந்து களம் களமே எங்கள் களமாக தானே இருக்கு. அப்புறம் என்ன நாங்கள் களத்துக்கு வர்றது? சொல்லுங்க, களமே எங்களுடைய களம், நாங்கள் எப்படி வர்றதுங்கிறேன். அங்கே போராடுறதே எங்கள் களம் தானே. நீங்கள் ஒரே ஒரு செய்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செவிலியர் போராட்டம் என்பது இவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றப்படலை. எங்கள் தலைவர்கள் அதை தொடர்ந்து அறிக்கையாக கொடுத்துட்டு இருக்காங்க, ட்விட்டரில் போடுறாங்க. சார் அறிக்கையெல்லாம் பிரமாதமா வருது சார். எல்லா அறிக்கையுமே அருமையா வருது, இல்லைன்னு சொல்லல. அது அருண் ராஜா இருக்கட்டும், ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், எல்லாருமே அறிக்கை கொடுக்குறீங்க. மக்களோடு வந்து நிக்கிறதுன்ற ஒரு காட்சி இருக்கு இல்லையா? இந்த மக்களுக்கு ஆதரவா நாங்க இருக்கோம், நீங்க வாக்குறுதி கொடுங்கன்னு கேட்கல. விஜய் அவர்கள் அந்த களத்துக்கு வந்து இந்த இடத்துல நின்று அதை பற்றி பேசினால், அவங்க கூட நின்றுட்டு இருந்தா அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் இல்லையா? அவங்களுடைய போராட்டம் வலிமை மிக்கது. நாங்கள் வந்து ஒரு செய்தி, அதிகாரத்தை கைப்பற்றாமல் இவர்களுக்கான தீர்வு கிடைக்காது. நாங்கள் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு அதிகாரத்தை நோக்கி மட்டும்தான் நகருவீங்களா? இருங்க, ஆதரவு கொடுத்து தான் அதிகாரத்தை நோக்குகிறோம் நாங்கள். ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இந்த திமுக கூட்டணி கட்சியை அப்படி ஒரு பார்வை வச்சுருக்கிறீங்கள, அப்படியே நிறைய பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கள, கொள்கைவாதிகளா? கொள்ளையடித்தாலும் கேட்க மாட்டாங்க. இது போன்ற ஆசிரியர்கள் போராட்டத்தில் கொடூரமாக தாக்கினாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. கூட்டணி கட்சிகள் கேட்கலன்றதுனாலதான் எதிர்கட்சிகளான உங்ககிட்ட கேட்கிறோம். ஏன்னா, அதாவது நீங்க சொல்றது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன், காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக தலைவர் வைகோ, இப்படின்னு அங்க இருக்க இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் யாருமே திமுகவை எதிர்த்து பேசாதனாலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல குரல் கொடுக்காதனாலதான் அதிமுகவையும் தாவேகாவையும் நாம் தமிழர் கட்சியையும் மக்கள் எதிர்பார்க்கறாங்க, அந்த ஆதரவாளர்கள் எதிர்பார்க்கறாங்க. நாங்கள் திமுக எதிர்க்கிறோம்ல. ஆமா, போராட்டங்கள் யாரை எதிர்த்து நடக்குது? திமுக எதிர்த்து நடக்குது. புரிஞ்சு வச்சா உங்களுக்கு? நீங்க திமுக எதிர்க்கிறீங்க, போராட்டக்காரர்கள் திமுக எதிர்க்கிறீங்க. இந்த எதிர்க்கிற நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இல்லையே, அந்த இடத்துக்கு வரவே இல்லையே. அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம்ன்ற ஒரு வார்த்தை அந்த ஆசிரியர்களுக்கும் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். அந்த போராட்டம் வெல்லட்டும் என்பதில் நாங்கள் உறுதியா இருக்கிறோம். அது ஆசிரியர்கள் போராட்டம், அரசு சார்ந்த போராட்டம். அந்த அரசு சார்ந்த போராட்டத்துக்கு ஆதரவு தான் கொடுக்க முடியுமே ஒழிய, அவங்களோட போய் நேற்று ஒரு மாணவன் என்ன செஞ்சுட்டான் தெரியுமா? அந்த ஆசிரியர்கள் போராட்டத்தில் உள்ளே போய் உட்காந்து வாழ்க கோஷம் போட்டான். போலீஸ் என்ன செஞ்சிச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியலையே. அடித்து தோஞ்ச மண்ணி அவனை தூக்கி வண்டியில் ஏற்றி கொண்டே வழக்கு போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளவு மோசகரமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மாணவன் ஆதரவு தெரிவித்து போராட போனதுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம். அவங்க அரசு ஊழியர்கள், அரசுக்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, அரசு செவிசாய்க்கணும். அரசை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்குறோம், ஏன் போராட விடுறீங்க அப்படின்னா அவங்க ஒன்றும் பதில் இல்லை. அப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன? அதிகாரத்தை கைப்பற்றினால் மட்டுமே இந்த போராட்டமாக மாற்றப்பட்டிருக்கிற இந்த ஆசிரியர், செவிலியர், துப்புரவு பணியாளர் எல்லாருக்குமே ஒரு தீர்வை காண முடியும்னா, எங்கள் தலைவர் அதிகாரத்தில் உட்கார வேண்டும், ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும். இது மாதிரியான ஆட்சியெல்லாம் எங்கள் தலைவர் நடத்த மாட்டாங்க. அந்த மக்களுடைய கோரிக்கைகள் என்ன உள்ள செவிசாய்த்து அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் போராடிக்கிட்டு இருக்கே ஒழிய, இவர்களுக்கு தார்மீக ஆதரவு உண்டு. நாங்கள் களத்தில் நிற்க முடியாது. அது எல்லா அரசு ஊழியர் சம்பந்தப்பட்ட போராட்டங்கள். அது புரியல சார். அரசு ஊழியர்கள் யாரு? அரசு ஊழியர்களும் இந்நாட்டு மக்கள் தான். மக்கள் தான், இந்த தமிழக மக்கள் தானே. ஆமாம். இந்த தமிழக மக்களுக்கு உங்களுடைய ஆதரவை வெளிப்படையாக கொடுப்பதுல என்ன பிரச்சனை இருக்கு? போராட்டமே நாங்கள் தான் நடத்துகிறோம்னு சொல்கிறோம், அப்புறம் ஆதரவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. போராட்டத்தை முன்னெடுக்க வைக்கிறதே நாங்கள் தான். அதனால தான் நிர்மல்குமாரோ ஆதவர்ஷனாவோ புஷியாரோ போய் செவிலியர் போராட்டத்துக்கு நள்ளிரவில் 2:30 மணிக்கு போய் உட்காந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும் தானே சார்? நள்ளிரவு போனாங்க, கிளாம்பாக்கத்தில் போய் உட்காந்து அவங்களுக்காக ஆதரவு கொடுத்தாங்க. அப்புறம் நான் அதை பார்த்தாதா? ஓ, அது ஒன்று போதுமா? அப்புறம் வேற என்ன செய்ய சொல்றீங்க? இல்ல, எனக்கு புரியல சார். நான் கேட்கறதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்ல. இல்ல நாங்க டெய்லி அவங்களோட போய் நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? தினமும் நீங்க நிக்கணும்னு நாங்க சொல்லவே இல்லையே. அவங்களுடைய போராட்டம் பின்னால இருந்து நீங்க சொல்றீங்க வேங்கை வயல் பிரச்சனைக்கு இந்த மாதிரி விஜய் அவர்கள் அங்க போக போறாருன்னு தெரிஞ்சோனே தான் வந்து அங்க நடவடிக்கை எடுத்தாங்க. எப்படி எடுத்தாங்க நடவடிக்கைனா உடனடியாக அங்க வந்து தடுக்கப்பட்டது. இல்ல, என்ன தடுத்தாங்க? விஜய் குடிச்சவனையே குற்றவாளி ஆக்கி வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு
ஏதோ ஒரு அவசர கதியில ஏதோ ஒன்று நடந்துச்சு. இல்ல அப்படியெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாதுங்க. இல்ல, தலைவர் விஜய் அவர்கள் இல்ல நீங்க தானே சொல்றீங்க தெரிஞ்சவனே, தலைவர் கிளம்புறாருன்னு சொன்ன உடனே இந்த அரசு என்ன செஞ்சுச்சு, மலந்தண்ணி குடித்தவர்களை கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்களையே குற்றவாளியாக்கி, பாவம் அதில் ஒரு தம்பி தாழ்த்தப்படுத்தப்பட்ட அந்த மலந்தண்ணியை குடித்த தம்பி காவல்துறையில் பணி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் வேலை போச்சு தெரியுமா தெரியாதா? சரி. இப்போ என்ன தெரியுமா நடக்கும், எங்கள் தலைவர் இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றாருன்னா எல்லா ஆசிரியரையும் டிஸ்மிஸ் பண்ணுவான். இந்த ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணுவாங்களா இல்ல நடவடிக்கை எடுப்பாங்களா? அவங்களுக்கு வந்து இது ஒரு சம்பவம் ஏங்க நடந்துருக்கு, எங்கள் தலைவர் வர்றாருன்னு சொல்லும் போதே வேங்க வெளில ஒரு போலீஸை வேலையே இழக்க வச்சுட்டாங்க. சரி, அதுக்கு அப்படின்னா போக மாட்டீங்களா? இல்லை அவங்க இப்போ வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? இத்தனை ஆயிரம் பேர் போராடிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்வாதாரத்தை யார் கொடுப்போம்? துப்புரவு பணியாளர்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு சீர்கிட்டு போயிருக்கு உங்களுக்கு தெரியுமா? நேற்று நடந்த போராட்டத்தில் அந்த 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 பஸ்ஸுக்கு அடியில் போய் நின்றுக்கிட்டு போராடுகிற சூழலை உருவாக்கியது யார்? இந்த ஆட்சியாளர்கள் தானே. அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராகத்தான் நீங்க ஏன் வரமாட்டேங்கிறீங்க? வரமாட்டேன்லாம் சொல்ல, போராட்டத்தை நடத்துவதே நாங்கள் தானே. இந்த போராட்டங்களை இன்னைக்கு இவ்வளவு பெரிய அளவில் கொண்டு போயிட்டு இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் தான். ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க சார், நீங்க நடத்துறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட். நாங்க தான் பின்னிட்டு நடத்துறோம். இல்லை இந்த ரகசியங்கள்லாம் நான் சொல்லவே கூடாது. கட்சி வந்து என் மேலே நடவடிக்கை எடுக்கும். உண்மையாக சொல்கிறேன். தார்மீக அதாவது அந்த தூண்டல் வந்து தாவேக்கா அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, ஆதரவு. தூண்டுதல் இல்லை, ஆதரவு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தூண்டுதல் என்பது ஆதரவுன்றது அவங்க எடுத்தாங்க, அதற்கு நீங்க ஆதரவு கொடுக்குறோம். ஆனா மறைமுக ஆதரவு, நேரடி ஆதரவு இல்லை. ரெண்டுமே இருக்குது. மறைமுகம் நேரடி ரெண்டுமே இருக்குது. செவிலியர்களில் நாங்கள் நேரடியாக போயிருக்கோம். ஆசிரியர் போராட்டத்தில் உங்களுடைய போராட்டம் வெல்லட்டும்னு நாங்கள் உறுதி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். உங்களுடைய கோரிக்கைகள் நாங்கள் செவிசாச்சிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கான ஆட்சி வரும்போது உங்களுடைய போராட்டம் ஆட்சி தாவேக்கா ஆட்சி தான். ஆமாம், நிச்சயமா 100% தான் வந்து கிளைம் பண்றீங்க. இல்லை நீங்களும் கிளைம் பண்ணுங்க. நான் பண்ணல, நான் பண்ண முடியாது. அதை நீங்க சொல்றீங்க அடுத்து உங்க தாவேக்கா ஆட்சி தான். நீங்களும் உங்க தலைவர் விஜய் அவர்களும் சொல்றாருன்னா அப்போ வந்து நீங்க இந்த வாக்குறுதியை கொடுக்கலாமே. நீங்க இப்போ போராடாதீங்க, நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோடனே இது நடக்கும்ன்றது ஒரு வாக்கு. போராடாதீங்கன்னு நான் எப்படி இந்த ஆட்சியை எடுத்து சொல்ல முடியும்? நாங்கள் போராடுங்கன்னு தான் சொல்ல முடியும். எங்கள் ஆட்சியில் போராட்டங்கள் இருக்காது. அதுக்கான தீர்வு முழுமையாக நீங்கள் பாருங்கள். தேர்தல் அறிக்கை இப்போ வரப்போதில்ல, நான் 2 மாதம் பொறுங்க. அதில் எல்லாம் இதற்கான விடையெல்லாம் அங்கே இருக்குது. நீங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கள, அதற்கான விடையெல்லாம் தேர்தல் அறிக்கையில் வரப்போகுது. எந்த மாதிரி எல்லாம் அணுகுமுறையை நாங்கள் ஆசிரியர்களிடமும் முன்கள பணியாளர்களிடமும் அல்லது செவிலியர்கள் போராட்டங்களிலும் எப்படி முறையாக கையாள போகிறோம் என்பதை ஏன் அமைதியாக இருக்குது தாவேக்கா? தெரியுமில்ல? தெரியல எங்களுக்கு, பல வருஷம் அது ஒரு டவுட்டாக இருக்கு. புலி பதுங்கி பாய இருக்கிறது. பார்த்துருங்க, பொறுத்துருங்க. களம் வேறு மாதிரி இருக்கிறது. எங்களையெல்லாம் முன்கள போர் வீரர்களாக எங்கள் தலைவர் முன்னிறுத்தியிருக்கிறார். மஞ்சளை மடியில் கட்டிக்கிட்டு யுத்த களத்துக்கு வரப்போகிறோம். எதிரிகள் விடுகிற அம்புகள் எங்கள் மீது பட்டு ரத்தம் சிந்தி இந்த மண் சிவப்பாக மாறினாலும் பரவாயில்ல, மஞ்சளை தடவி மருந்தாக்கிக்கிட்டு அடுத்த யுத்த களத்துக்கும் நாங்கள் நெஞ்சை நிமித்திக்கிட்டு வந்து போராடி வெற்றி பெறலன்னு நீங்கள் சொல்லதை நாங்கள் கேட்குறோம். அந்த வெற்றியின் மூலமாகத்தான் இவர்களுக்கான போராட்டங்களின் வலிமைக்கு ஒரு மருந்தாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும். அதை ஆணித்தரமாக அழுத்தமாக நாங்கள் சொல்கிறோம். இந்த போராட்டம் நடத்துவது என்பதே தமிழக வெற்றி கழகம் தான். திருப்பியும் சொல்கிறேன். கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்